எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். எனக்கு அது விருப்பம். ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை. என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பு. என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு. நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம். இப்போ எனக்கு அது விருப்பம். ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை. அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டா அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படி ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டாரு. இந்த கதையில் நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டேன். தம்பியில் ஒரு 90 விழுக்காடு தமிழில் இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லேயே உரையாடல் எழுதுனா அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதினாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்க. நான் அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன செத்தா என்ன போட அப்படின்ட்டார். அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ரொம்ப ஒரு வாரம் கழிச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலைன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடல, அதனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போடுறதுன்னுச்சு. அப்போ கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரோ சொல்லியிருக்காங்க. இந்த காதல் கதை போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுப்பா பூ கவிதைலாம் ஆரம்பிச்சார். காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி. அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும். அப்போத்தான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அது செஞ்சுருக்கணும். இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்கள் அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறு தான் நடந்துச்சு. அது ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிழைப்பு போல. இப்போ எங்கள் அண்ணன் ஐயா பாக்யராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான் எங்கள் அண்ணன் அதிகமான ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க அது என்ன தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு அவர் இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள். இப்போ தொட்டாச்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி ஞாபகம் இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு. நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன் இல்லை. இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவையான அவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது அதோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது
அது என்னுடைய அண்ணன் அதிகமான. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான் என்னுடைய மைத்துனர் ராஜா, அது சிவா ஆறுமுகம் எல்லாம். இப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானியவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியாக இருந்தது. ஏதோ நிலக்குடைன்னு இப்போ இது புதுசாக தொப்பில் வந்து வருது போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ அந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழித்து மறுபடியும் இவர் கதாநாயகா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தியிருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்க பெறாது, அவங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட, ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொன்னோம். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு, மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன் பேசி, செல்வா உனக்கு இளைவன் உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணிடுறாதரா செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி